நீங்க போன பதிவுல சொல்லியிருந்தீங்க இந்த திருமணம் பொறுத்த பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. எனக்கு அதுல அப்பவே ஒரு கேள்வி, ஒரு டவுட் வந்தது. நீங்க சொன்ன மாதிரியே எங்க தெருவில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா, எனக்கு ரொம்ப க்ளோஸ், அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க அந்த அக்காவுடைய பொண்ணை இப்படிதான் 10 பொருத்தம் இருக்குன்னு திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. நல்ல வீடு வாசல்லாம் வசதியா இருப்பாப்புல, 5 குழந்தைகள் இருக்குன்னா சொல்லிலாம் கட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆயிட்டு குழந்தைங்க இல்லாம மகா மட்ட குடிக்காரவன், குடிக்காத நாளே கிடையாது. அவன் குடிச்சிட்டு வர்றது, இவதான் சம்பாதிச்சு போடுறா. இந்த மாதிரி ஜாதகத்துல என்னென்ன சொன்னாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா வாழ்க்கை மாறி போச்சு. நீங்க சொன்னது ரொம்ப அப்பட்டமான உண்மை. என்னன்னா ஜாதகத்துல இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் தெரியாதுங்கன்னு சொன்னீங்க. அதனால அந்த கேள்வி எனக்கு வருது. அதாவது நீங்க சொன்ன கேள்வி கரெக்ட் தான். இத போய் கேட்டதுக்கு தான் நானும் ஜோதிடர்களை தேடி இருக்கேன் காலங்கள்ல. இது பூர்வ ஜென்மத்து கர்மான்றுவோம். என்னமோ நம்ம பக்கத்துல இருந்து நம்ம விதைச்சு கர்மாவை போவோம். இந்த வயக்காட்டுல நெல் விதைச்ச மாதிரி இது பூர்வ ஜென்மத்து கர்மா. தீராத வினையும் தீரும், தீர்க்க முடியாத பிரச்சனையும் தீர்க்க முடியும். அதாவது நம்ம ஒரு வழியில நடந்து போறோம், காலில் செருப்பு இருக்கு, நம்ம பின்னாடி ஒரு 9 பேர் இருக்காங்க. நம்ம அந்த செருப்பு போட்டிருக்கவன் என்ன பண்றான்னா, அந்த முள்ளு மேலே ஏறி மிதிச்சு போயிட்டான்னா இந்த 9 பேர் வரவே முடியாது. உனக்கு நீ அவ்வளவு தூரம் போயிட்டீங்கன்னா அந்த முள்ளு காட்டுக்குள்ள உனக்கு பெரிய முள்ளு குத்துனாலோ இல்லை கல்லு தட்டினாலோ வேற ஏதோ ஒரு பேர் ஆபத்துனாலோ உன்னை காப்பாற்ற ஆள் இருக்க. அப்ப நீ இந்த செருப்பு போட்டிருக்கவன் அதுக்கு பாதை உருவாக்கிருக்கணும். அப்போ உனக்கு அது பாதுகாப்பும் இருக்கும், உன்னுடைய பேரும் நிலைச்சிருக்கும். அப்போ நீ செய்யக்கூடிய புண்ணியமும் காலத்துக்கும் நிற்கும். இதுதான் ஜாதக பொருத்தம். இன்னைக்கு பொருத்தங்கிறதே அது சும்மா. அதனாலதான் நான் சொன்னேன், இன்னைக்கு நேர காலம் தப்புங்கிறதுனால அதுல பத்தாக்குறைக்கு குழந்தை புத்திர தோஷம்னு சொல்லுவீங்க. இங்க நிறைய பேர் குழந்தை இல்லைன்னா நேரம் என்ன சொல்லுவாங்கன்னா சஷ்டியில விரதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. முருகனுக்கு சஷ்டியில விரதம் இருந்தா இன்னைக்கு சஷ்டியில விரதம் இருக்காது, ஆளே இருக்காது. ஏன்னா மாசத்துக்கு ஒரு சஷ்டி வரும், மாசத்துக்கு ஒரு சஷ்டி வரும். இன்னைக்கு சஷ்டியில் அவன் காலையில கந்த சஷ்டி கவசம் கேட்கறவன் குடும்பத்துல தான் குழந்தையா இருக்காது பாதுகாப்பு. பொதுவாகவே சூரியன் சந்திரன் செவ்வாய் அவனுக்கு பொதுவாகவே லக்னத்திலே இருந்துருச்சு. நான் லக்னம் சரி பண்ற விஷயத்த நான் சொல்றேன். லக்னம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்குன்னா சனி இருந்ததுன்னா தாமதமாகுமே தவிர கொடுத்துருவார். அதுவே ராகு இருக்குன்னா நிறைவேறாத ஆசையாவே போயிடும். ஆனா உங்களுக்கு செவ்வாய் சந்திரன் சூரியன் மூணுமே இப்போ சூரியன் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம்னு சொல்லுவாங்க திருக்கணி. அப்ப அது விழுகிற இடம் கன்னி, அது போய் பஞ்சாயத்து. உங்களுக்கு புத்திர தோஷங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். இப்ப இது மேஷ லக்கணம். இந்த மேஷ லக்கணத்துல சூரியன் செவ்வாய் சனி. இந்த சனிங்கிறது நீச்சம். அப்போ மூத்த சகோதரன் அப்படிங்கிறது தான் சனி. மூத்த சகோதரன் பொதுவாகவே நம்ம இதை டெல்லியாகவும் வச்சுக்கலாம், நம்ம நாட்டு முதல்வராகவும் வச்சுக்கலாம். இந்த முதல்வர் அப்படிங்கிறது தான் ராஜா, அதுல தளபதிங்கிறது செவ்வாய். அப்போ மூத்தவனா இருக்கிறவனுக்கு இந்த இடத்துல தகுதி இருக்கு. ஒரு தலைமை பொறுப்புல இப்ப நம்ம நாட்டை ஆண்ட எம்ஜிஆருக்கு வாரிசு பிரச்சனை, அம்மாவுக்கு வாரிசு பிரச்சனை, அதுக்கு அடுத்த கலைஞர் ஆண்டாலுமே அவருக்கு வாரிசு சம்பந்தப்பட்ட வாரிசுதாரர்களால் பிரச்சனை. இந்த வாரிசு சம்பந்தப்பட்ட அது சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இப்போ டெல்லியில இருந்தாலும் பிரதம மந்திரி மோடியா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களா இருக்கட்டும், வாரிசு சம்பந்தப்பட்ட, அதாவது அந்த துர்மரணம் இல்ல வாரிசு இல்லாதது, இந்த வாரிசு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நிச்சயமா கொடுத்தோம். இப்ப உங்களுக்கு இதுவே சந்திரனா இருந்தாலும் சுத்தமா அவுட்டு. உங்களுக்கு 5ஆம் அதிபதி இங்க உச்சமாயிடுச்சுன்னா சொல்லிடுவோம் குழந்தை. அப்ப அங்க என்ன சொல்றான்னா ஹீட் அதிகமாகும் போது கால்சியம் இருக்காது. அப்போ உணவே மருந்து. அதுக்கு தகுந்ததை உணரணும். முதல்ல இதுக்கு என்ன வழி நான் சொன்னேன்ல, இப்ப நடந்து போறதுக்கு முதல்ல முன்னாடி போறோம், பாதை உருவாக்கணும். நீ பாட்டுக்கு ஏறி ஜம்ப் பண்ணி அங்க போய் நின்னா நீயும் மாட்டிக்கிற. இந்த 9 பேரும் வழி இல்லாம முடிச்சிடும். இப்போ முதல்ல அதுக்கு என்ன வழின்னு சொல்லணும். அப்போ புத்திர தோஷங்கிறதுக்கு காரகம் இப்போ சனிங்கிறது என்னது, அயன் இல்லை, கால்சியத்துல என்ன இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை. இவரை பத்தி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, அவர் பேர் அம்பானி. அவரை பத்தி ஒரு பதிவு படிச்சேன், எனக்கு ஒரு சிலதான் ஞாபகம் இருக்கு. அப்ப அவர் சொல்றார், அவர் சொன்னதா போட்டிருக்கா, அது சொன்னது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. அதுல ஒரு பதிவு போட்டிருக்கு, ஒரு குரங்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தையும் ஒரு கட்டு பணத்தையும் வச்சீங்கன்னா அந்த குரங்கு பழத்தை தான் எடுக்கும். இன்னைக்கு இருக்கிற மக்களின் நிலைமை மனநிலை அப்படித்தான் இருக்கு. இந்த பணத்தால நிறைய பழம் வாங்க முடியுங்கிற எண்ணம் யாருக்கும் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அவருடைய உள்கருத்து சொல்றேன், எனக்கு அது வேதனையை தந்த ஒரு விஷயம். தமிழ்நாட்டு மக்கள் மேல இந்த அம்பானிங்கிறவர் பிரதம மந்திரிக்கு எவ்வளவு நெருக்கம்ங்கிறது தெரியும். அவர் சொன்ன பதிவு உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. அவர் சொன்ன பதிவு எனக்கு கொஞ்சம் வேதனை. அப்போ அவரை வச்சு போட்டிருந்தான், அது உண்மையா போய். ஏன்னா நமக்கு வலைதளங்கள்ல வர்றது நம்ம நிறுவனம் இல்லாததா இருக்கும், அதற்காக சொல்றேன். அப்படி அது நிறுவனம்னா நம்ம கேள்வி கேட்கலாம். அப்போ அதுல என்ன சொல்றாருன்னா, அந்த காலத்துல நிறைய குழந்தைகள் இருந்தாங்க,
சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 2 குழந்தை, இன்னைக்கு சமூகத்துல 2 குழந்தை இருக்கிற குடும்பத்துல அரசாங்கத்துக்கு வரி பணம் கரெக்டா கட்டுறாங்க. 6-7 பிள்ளைகள் பெற்றவர்கள் மானியம் வாங்குறார்கள். நீ குழந்தையே இல்லையே, நீ 6-7 குழந்தைகள் பெற்றவர்கள் மானியம் வாங்குறாங்க. அப்புறம் எப்படி இந்த நாடு முன்னேற்றம் அடையும்? அப்படிதான் இன்னைக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. இந்த மாதிரி போட்டு வந்தது. ஓகேங்களா? அப்போ 2 குழந்தை மட்டும் இருக்கிறவன் அரசாங்கத்துக்கு வரி கட்டுறவன் மட்டும்தான் வாழணும்னா இதெல்லாம் வெளிநாட்டு கொள்கை. இந்த வெளிநாட்டுல மக்கள் இனம் வளர்ச்சி அடையக்கூடாதுங்கிறது ஒரு கொள்கை. அப்ப இன்னைக்கு விதை இல்லாத பொருள் இந்த விஷயத்தினால நமக்கு நிறைய அடுத்த தலைமுறையே இல்லை. இதைத்தான் போன பதிவுல சொல்லியிருந்தேன். அடுத்த தலைமுறை இருக்காதுன்னா இன்னைக்கு இருக்கிற உணவு வகைக்கு அவனுக்கு குழந்தை மட்டும் இல்லாமல் இல்லை, அடுத்த தலைமுறை ஆணுக்கு ஆண்மை இருக்காது, பெண்ணுக்கு பெண்மை இருக்காதுன்னு அதை வச்சுதான் சொன்னேன். அப்போ உங்களுக்கு இந்த மலட்டுத்தன்மையை உணவு ரீதியாகவும் சரி, உங்களுக்கு மற்ற எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ இதை மாற்றணும்னா நாம தான் மாறணும். ஒரு விஷயம் நாம மாத்தினாதான் மாறுமே தவிர நீ மாத்தினா நான் மாறுவேன், இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்வேன்னா இது மாறாது. அப்ப எவன் மாறுறானோ அவனுக்கு நல்லது நடக்கும். யார் மாறுறாங்களோ அவங்களுக்கு தான் நல்லது நடக்கும் போகுது. அதாவது அதுல ஒருத்தர் போட்டிருந்தார், கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுவோம் அப்படின்னு. இந்த ஆதங்கத்தில் அவன் பேசியிருக்கேன், அதில் அவர் சொல்லியிருந்தார். சரி, ஓகே, அது கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும் என்ன. அப்போ யாராவது மாறுறவங்களுக்கு அது கண்டிப்பா மாறும். அப்ப இந்த மாதிரி தான். அப்போ உங்க அவ்வளவு 10 பொருத்தம் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த 10 பொருத்தத்துல ஏன் குழந்தை இல்லைன்னு அவரை கேள்வி கேட்டா அவர் சொல்லுவாரு, இருக்கும் இருக்கும், இந்த தசையில இருக்கும், இந்த கிரக பயிற்சியில இருக்கும், இந்த பயிற்சியில இருக்கும். எந்த பயிற்சிக்காவது காசு வாங்காம பார்த்திருப்பாரா? இல்ல. எந்த டாக்டர், அது இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்க வந்து டெஸ்ட் எடுத்தீங்கன்னா அடுத்து இன்னொரு டாக்டர் போகும்போது இன்னொரு டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு. நான் சின்ன பையனா இருக்கும்போது மளிகை கடையில தான் மாத்திரை இருக்கும். இன்னைக்கு தெருவில் மாத்திரை கடையா இருக்கு, ஆனா நோய் அதிகமா இருக்கு. அன்னைக்கு நோய் கம்மி. அப்போ உங்களுக்கு எல்லா பொருளுமே தெரியும். கோல்கேட் பவுடர்னு ஒன்று பார்த்துருப்பீங்க, இப்போ எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? முத வந்த பொருளே இல்லை. அதாவது நம்மளுடைய அறியாமை, இயலாமை இன்னொருவர்களுடைய வாழ்வாதாரமாகவும் வளர்ச்சியாகவும் இருக்கு. அது நம்மளுடைய மக்கள் நாகரிகத்தின் வளர்ச்சி, ஆனா மனித இனத்தின் வீழ்ச்சி. அப்போ உங்களுக்கு பொருத்தம் பார்த்து குழந்தை இல்லைன்னா நம்மளுடைய அறியாம தான் காரணம். அப்போ உங்களுக்கு 10 பொருத்தம் இருந்துக்கணும். குழந்தைக்கு இடம் எது? 5. ஒரு குழந்தைக்கு கிரகமே எதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, முருகனுக்கு சஷ்டியில விரதம் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். சஷ்டியில விரதம் இருந்தா அகப்பையில வந்து குழந்தை குழந்தை. இந்த வீடு தான் கடல், இங்க குரு வீடு. யாரு உச்சம்னா சுக்கிரன் உச்சம், கேதுவோட மூல திரிகோண வீடு. நேர்மையா இருக்கிறவனுக்கு, நம்புறவனுக்கு நிச்சயமா அந்த கடல் வந்து வழி கொடுத்துரும். அப்போ இந்த வீட்டுல யாரு உச்சம் அப்படின்னு, குரு ஆட்சி, சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சம். புதன்னா யாரு? பெருமாள். அப்போ சூரியனுடைய கதிர்வீச்சு காலையில எத்தனை மணிக்கு? 4 to 6 கடலோடு இருக்கக்கூடிய நேரத்துல பௌர்ணமி நாள் அந்த மூலிகை ஆக்டிவேட் ஆகும்போது அந்த திருச்செந்தூர்ல குளிக்கிறவனுக்கு 100% 3 மாசம் குளிச்சிட்டான்னா குழந்தை இல்லாதவனுக்கு உற்பத்தி ஆயிடும். ஏன்னா சுக்கிரன் தான் குழந்தைக்கான கிரகமே. சுக்கிரன்னா உங்களுக்கு கன்னி பெண்ணு. இந்த கன்னி பெண் தான் சந்திரனா உச்சமாயிரா. ஒரு கன்னி பெண், ஏன்னா 7ஆம் இடங்கிறது சுக்கிரன். இந்த சுக்கிரன்ங்கிறது மனைவி. இவங்க தனம். இங்க யார் அப்படின்னா ராகு கேது நீச்சம். அப்போ மாண்டவன் மீண்டும் பிறப்பான்னு சொல்லுவாங்களா, அது இங்க நடக்கும். இந்த கேதுங்கிறது என்ன அப்படின்னா, நீ எதை நேர்மையா கரெக்டான விஷயத்துல பண்ணா கண்டிப்பா குழந்தை இருக்கும். அப்போ பௌர்ணமி அன்று, அதுல வந்து சித்ரா பௌர்ணமி ரொம்ப உகந்தது சொல்லுவாங்க. இன்னும் வந்து முருகனுக்கு உட்கார்ந்து அந்த பங்குனி உத்திரம், அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் அந்த ஹீட்டு சம்மந்த. உத்திரங்கும் போது ஹீட் அதிகமாக உச்சமா இருக்கிறவங்க போய் குளிக்கணும். குழந்தை வேணுங்கிறவன் முழு நிலவன்னைக்கு இதான் சந்திரன். இந்த சந்திரன் அப்படிங்கிறது கடல். அப்ப இந்த கடல்ல யார் உச்சம்னா சுக்கிரன்கிற கிரகம் உச்சம். சுக்கிரன் என்பது கன்னிப்பு, இந்த உடல். அப்ப இந்த உடல் பலம் பெறுங்கிறான் கடல்ல குளிச்சா. எப்போ? காலையில 4 to 6 முழு நிலவு. சந்திரனா பௌர்ணமிக்கு முன்னாடி நாளும் பௌர்ணமி, பௌர்ணமி நாளும் பௌர்ணமி, பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் பௌர்ணமி. பிறவாத குழந்தையும் மீண்டும் தனிக்கும் பிறக்கும், பேசாத குழந்தையும் பேசும், தீராத நோயும் தீரும், வாராத செல்வமும் வரும், போகாம இருக்கிற பீடையும் தானா போயிடும். அதனாலதான் சொல்லுவாங்க, குருபரன் குரு பார்க்க கோடி நன்மைனா. திருச்செந்தூர் குரு ஸ்தலம் மட்டும் கிடையாது,
12 வீட்டுக்கும் மொத்த ஸ்தலம் அது. இந்த 12 வீட்டுக்கும் அது மொத்தம். இந்த பௌர்ணமியில குளிக்கிறது அவ்வளவு சீக்கிரம்லாம் குளிக்க முடியாது. காலையில 4 to 6 அவ்வளவு குளிர் இருக்கும். ஏன்னா நைட்டெல்லாம் வீசுங்க காற்று. அப்ப அந்த காலையில அந்த நேரத்துல மட்டும்தான் குளிக்க மனம் இருக்காது, மனம் கொள்ளாது. 4 to 6 நம் அணுக்கள் இயங்குற நேரம், 4 to 6 ஆக்சிஜன் உற்பத்தி ஆகும் நேரம். அதுவும் கடல்ல ஆக்சிஜன் உற்பத்தி ஆயிட்டே இருக்கும். அத்தனை விஷயமும் அதுல இருக்கும். நவ கிரகங்களும் ஒன்று சேர்ந்து நன்மை தரக்கூடிய நேரம் பௌர்ணமி அன்று காலை 4 to 6. திருச்செந்தூரில் குளிப்பவனுக்கு குழந்தை செல்வம் மட்டுமல்ல, வேண்டிய அனைத்து செல்வமும் தட்டாமல் வீடு தேடி கதவு தட்டி வந்து சேரும்.